ஹாய், எல்லாருமே டேட்டா சயின்டிஸ்ட் ரோலோடைய பாசிட்டிவ் சைடை மட்டும் சொல்றாங்களே தவிர அதோடைய நெகட்டிவ் சைடை பத்தி யாருமே வாயே திறக்கிறதில்ல. ஸோ பாசிட்டிவ் சைடுன்றப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பேக்கேஜ் ஒன்ஸ் நம்ம போய் செட்டில் ஆயிட்டோம்னா நமக்கு அதுக்கு மேலே ப்ரொமோஷனாக போயிட்டு ஒரு நல்ல பேக்கேஜில் போய் செட்டில் ஆகலாம் அப்படின்றத மட்டும் சொல்றாங்களே தவிர அதோடைய டார்க் சைடை பத்தி யாரும் வாயே திறக்கிறதில்ல. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் தான் ஓவர் ஒர்க் ப்ரெஷர் இருக்குமா. ஸோ அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்த ப்ரொடக்ஷன் வேல்யூமே உங்களை டிபெண்ட் பண்ணியிருக்குன்ற தவிர நீங்கள் டேரெக்டாக வந்து மேனேஜர்ஸோட கொலாபரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் எதனா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை மட்டும் பாதிக்காம கம்பெனி சேல்ஸ்லையும் பாதிக்கும். ஸோ அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கே போகாமல் டிஸ்கார்ட் ஆகுதான், ஃபெயில் ஆகுதான். ஸோ அதால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். என்னதான் ஏஐ மாடல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணாலும் நீங்கள் ஒரு வாட்டி வந்து ரீவெரிஃபை பண்ணணும். ஏன்னா ஒன்று மிஸ்லீட் ஆனாலும் அது வந்து சேல்ஸை பயங்கரமாக அடி வாங்கும். நீங்கள் என்னதான் அக்யூரேட்டான மாடல் 99% ஒர்க் ஆகாதான் இருந்தாலும் அவங்களுடைய பிசினஸ் கோல், அவங்களுடைய டார்கெட்டுக்கு அது சிங்க் ஆகும்னா ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ ஃபெயிலியர்ஸும் நீங்கள் ஈஸியாக அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு இது பண்ணுறத வந்துட்டு அவங்க ஈஸியாக டிஸ்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் கண்டுபிடிக்கிறது வந்துட்டு அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. ஸோ அதால் நிறைய பிரச்சனைகள் வரும், உங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். ஸோ அதெல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கம்பெனிக்கு போனால் தான் தெரியும். ஸோ இதெல்லாம் மட்டும்தான் நெட்டில் லீக் ஆகுது. ஐ மீன் இந்த ரெட்டில் போஸ்ட் பண்ணுவாங்களே என்னுடைய ஜாப்ல வந்து இந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ அதில் வந்து இந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டேட்டா சயின்டிஸ்ட்னா எப்பயுமே ஜாலியான ரோல் இல்லை, எல்லா ரோல்லையுமே இதுவும் இருக்கு. ஸோ அதை தான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சா அதில் வந்து ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ அந்த வீடியோ